ராம் சீதா சீரியல் இப்போ அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. மீராவும் சீதாவும் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. பாஸ் மட்டும் இருந்திருந்தா வேலையில் இல்லாதப்ப எப்படி தெரியுமா இருந்திருப்பார், குல்ஃபி ஐஸ்லாம் வாங்கி கொடுத்துட்ருப்பார், ரொம்ப குதூகலமாக இருக்குங்கிற மாதிரி சீதா வந்து மீரா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணான சந்தர்ப்பத்தெல்லாம் இப்போல்லாம் ரொம்ப நான் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான்சி வந்து, அதாவது அந்த மகாலட்சுமி வந்து விஷாலுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோன்னு தெரியாது, சீதா கிட்டே நம்ம தோக்குற மாதிரி இருக்குது, சீதா இருந்தால் தானே அவகிட்ட நான் தூக்க முடியும், சீதா அப்படி இருந்தாலும் அமுச்சு வச்சிரு. சரிங்க, நான் ஆளை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு விஷால் வந்து 2 ரவுடிங்களை வாசலில் வந்து நிற்க வச்சுருக்காங்க. நான் வாசலில் ரெடியாக வந்திருக்கேன், அதுக்கு சீதா வந்து வரணும்ல வெளியே. அப்படியா, ஏதாவது குல்ஃபி ஐஸ் வந்துச்சுன்னா நிச்சயம் வருவா, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது ராம் வந்து அந்த வழியாக தான் வந்துகிட்டு இருக்காங்க. குல்ஃபி ஐஸை வந்து பிடிச்சி வச்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராம், என்னது இவன் வந்திருக்கான், சரி நமக்கு டார்கெட் வந்து சீதா கிடையாது, ராம் தான் நம்மளோட டார்கெட்டு, பார்த்துக்கலாம், மகாலட்சுமி பேச்செல்லாம் ஒவ்வொரு வாட்டிலாம் கேட்டுடலாம், அசிங்கப்படலாம் முடியாதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து விஷால் வந்து இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து, டே பார்த்துக்குங்கடா, அவன் இருக்கான்ல, அவன் தான் நம்ம டார்கெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாஸ், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குல்ஃபி ஐஸ் சவுண்டு கேட்டோன்னே மீராவும் சீதா வந்து சந்தோஷமாயிடுறாங்க. பார்த்தியா, குல்ஃபி ஐஸ் சாப்பிட்ணுன்னு சொன்னேன், இப்போ கீழே வந்து நிற்கிது, வா கீழே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து நிற்கிறாங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் ராம் தான் வந்து பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏய் எப்புட்றா, பின்ன என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரியாதா, இந்த நேரத்தில் அவள் இதெல்லாம் விரும்புவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், பரவாயில்லடா, வர வர நல்ல அதிகாரியாகவும் மாறிக்கிட்டு வர, அதே மாதிரி ஹஸ்பண்டுங்கிறத நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்க, என் பாஸ்னால் எப்போதும் இப்படி தான், சரி நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், டேய் போங்கடா மூஞ்சி கர்ச்சிப் கட்டுங்கடா அப்படின்னு சொல்லும்போது கர்ச்சிப் கட்டிக்கிட்டு இருக்காங்க. மீராவும் சீதாவும் அப்படியே ராம்கிட்ட கேஷுவலாக வந்து பேசிகிட்டு இருக்கப்ப பின்னாடி 2 பேர் வராங்க. பாஸ் பாஸ், உங்களை பின்னாடி 2 பேர் வந்து ஏதோ பொருளை வச்சுக்கிட்டு இருக்காங்க, எதுக்கு அவசரப்படுறீங்க, கூல் டவுன், என்ன செஞ்சிருவாங்க. சாக்ஸுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்காரு ஒரு பொருளை, அந்த பொருளை எடுத்துகிட்டு அவங்க முன்னாடி வந்து நீட்டுறாங்க பாருங்கள். வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். உண்மையாக போலீஸாகவே மாறி உண்மையிலே கேரக்டராக சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஓடுறியா இல்லை கிஃப்ட் கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ராமு ஒன்று அவங்க 2 பேர் தெரித்து ஓடுறாங்க. விஷாலுக்கு இன்னொரு செருப்படி வந்துச்சுன்னே சொல்லலாம். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மகாலட்சுமி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம விஷாலுக்கு. ஏய், அவங்க 2 பேருக்கு ஏதாவது ஒன்று ஆகுதுல்ல, அதை வந்து வீடியோ கால் பார்த்தா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மகாலட்சுமி. நீங்கள் வேறு காரியத்தையே சொதப்பி விட்டுட்டான் ராம் வந்து அங்கே நின்று எல்லாரையும் அடிக்காத குறையாக அடித்து ஓட விட்டுட்டான். ஓ அப்படியா, என்னடா சீதா கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் தோற்றுக்கிட்டே இருக்கோம், இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் தான் அந்த நேரத்தில் ராம் வர மாட்டான்னாங்க, சரி வெளியில் வந்து குல்ஃபி ஐஸ்காரனும் கரெக்டாக வந்தான், காரியத்தை கச்சிதமாக முடிச்சிடலான்னு பார்த்தா இப்போ இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க. பாஸ் என்ன பாஸ், நம்மளை ஏதாவது வேலையை வெட்டி எதுவும் இருந்துச்சுன்னா அதை செய்ய விடக்கூடாதுன்னு இது மாதிரிலாம் வருவாங்க, அதுக்குன்னு நம்ம சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியுமா என்ன, அது வேறு இது வேறு, வாங்க குல்ஃபி சாப்பிட்லாம், என்ன குல்ஃபி வேணும், எப்படி பாஸ் இவ்வளோ கேஷுவலாக இருக்கீங்க, ஏய் வேலைன்னு வந்துட்டா இப்படி தானே, பரவாயில்ல சீதா 2 குல்ஃபி வாங்கிக்க, சரி பாஸ் நம்மளும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து குல்ஃபியை சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. மகாலட்சுமி வந்து யதார்த்தமாக வெளில வந்து பார்க்குறாங்க. என்னது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, ஆனால் இவங்க குல்ஃபி சாப்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, நம்மளை அசிங்கப்படுத்துறதும் அவமானப்படுத்துறது வேலையாக போச்சுங்கிற மாதிரி மகாலட்சுமி வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. சீதா மீரா நம்ம ராம் சிரிச்ச முகமாக இருக்கிறத பார்த்தோன்னு வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து கத்துறாங்க. சீதா கிட்ட வர வர நம்ம தோற்றுட்டு போயிட்டே இருப்போம், டெய்லரிங் யூனிட்டில் துணி இருந்தால் தானே இவன் வந்து ஜெயிப்பா, அதையே எரிச்சிட்டா எதுவும் பண்ண முடியாதுல்ல கடைசி நொடியில் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து மகாலட்சுமி வந்து திங்க் பண்ணுறாங்க. இனிமேட்டு இதை விட்டால் வேறு வழியே இல்லை திருப்பி நான் லண்டனுக்கு போக வேண்டியதான், திருப்பியும் மகாலட்சுமி கிடையாது நான்சியும் கிடையாதுன்னா 2 வாட்டி செருப்படி வாங்கின மாதிரி இருந்துச்சு சீதா கிட்ட, நம்ம தான் ஏதாவது ஒன்று உஷாராக நடந்துக்கணும், துணியை வந்து எரிச்சு விட்டுறலாங்கிற மாதிரி தான் மகாலட்சுமி அடுத்தது கேவலமாக திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.